சென்னையில் ஆபரண தங்கத்தில் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 55,800 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 14 மாநிலங்களுக்கு 5,858 கோடி ரூபாய் பேரிடர் நிதி மத்திய உள்துறை அமைச்சகம் ஒதுக்கீடு. சிவகாசியில் மதுபோதைக்கு அடிமையான மகன், அரிவாள் மனையால் வெட்டி கொலை செய்த தந்தை கைது. கடந்த ஆண்டு செப்டம்பரில் 1.62 லட்சம் கோடி ஜிஎஸ்டி வசூல். இந்த ஆண்டு 6.5% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தகவல். நடிகர் ரஜினியின் உடல்நலம் குறித்து தொலைபேசி வாயிலாக விசாரித்த பிரதமர் மோடி, ரஜினிகாந்த் பூரண நலமடைய வாழ்த்து. இஸ்ரேலில் உள்ள இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்க இந்திய தூதரகம் அறிவுறுத்தல். இந்தியர்கள் விழிப்புடன் இருக்கவும் பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்றவும் வேண்டுகோள். தென்னிந்திய பகுதிகளுக்கு இந்த முறை வடகிழக்கு பருவமழை இயல்பை விட அதிகமாக பெய்ய வாய்ப்புள்ளது. தென்மண்டல வானிலை ஆய்வு மைய தலைவர் பாலச்சந்திரன் பேட்டி. சாலை உட்கட்டமைப்பு திட்டப்பணிகளை செயல்படுத்துவதில் நாட்டிலேயே தமிழகம் முதலிடத்தில் உள்ளது. மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி பாராட்டு. காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான 8 கோடி ரூபாய் மதிப்புள்ள சோமாஸ்கந்தர் உலோகச் சிலை அமெரிக்காவுக்கு கடத்தப்பட்டிருப்பதாக தகவல். மூடா விவகாரத்தில் திருடிவிட்டு வருந்தினால் சரியாகிவிடுமா? கர்நாடக முதல்வர் சித்தராமையாவுக்கு மத்திய அமைச்சர் குமாரசாமி கேள்வி. ஜம்மு காஷ்மீர் சட்டசபையில் தேர்தலில் முதல் முறையாக வாக்களித்த பாகிஸ்தான் இந்து அகதிகள். கூண்டில் அடைக்கப்பட்டிருந்த பறவை விடுவிக்கப்பட்டுள்ளதாக கருத்து. மெக்சிகோவில் பிரேசில் அதிபர் லூலா பயணித்த விமானம். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 4 மணி நேரமாக வானில் வட்டமடித்ததால் பரபரப்பு.